தேசத்தை ஆளக்கூடிய மன்னருடைய மனைவி என்னுடைய பெயர் ரைவத பூசண என்ற பெயருடன் சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்ன இது எனக்கு முன்பாக கொஞ்சம் அன்பு காணவில்லையே? அன்பு விதவிதமா யாரிடத்துல என்ன பேசணுமோ கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். என் இடத்துல ஒழுக்கமா இருக்கணும். இல்ல தப்பு தப்பா பேசி பட்டு பட்டியா வாங்காது. இத பாரு, இப்ப எங்க வந்த சந்தோஷமா வந்து எங்க வந்த என்ன பார்க்க வந்த? யாரை பார்க்க வேண்டும்? கொம்பு விடாத பெரிய கம்பியா பார்த்து விடுறேன். கம்பியா பார்த்து தாங்க மாட்டேன். உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இத முதல்ல சொல்ல மனம் படைத்தேன் உன்னை
வாழ வழி. ஐயா ஐயா எங்கடா எப்படிடா? அப்படியா? சரி, நீ சிறப்பாக எந்த ஒரு குறை இல்லாம சிறப்பா இரு, சந்தோஷமாக இரு. சரியா? இங்க வா. ஆமா, கணவன் மனைவி குடும்ப ரகசியம் பத்தி பேசுறோம். அதனால ஒரு வாரம் லீவு உங்களுக்கு 2 பேரும். எங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, வாரி அடிச்சிடும். ஒரு வாரம் என்பது 7 நாட்கள். எனக்கு 7 நாள் வேணாம், எனக்கு ஒரு வாரமே நான் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா. 7 நாள் லீவ் கொடுங்க. உன் வேலை இல்லட்டாங்கல்ல. சரி அங்க வா. நாங்க வெங்காயம் வெட்ட போறோம். நான் உச்சிக்கிறேன். நான் எதுக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஐயா நான் பாத்துக்கிட்டு போய் ஆமா அவனா நீ என்ன பண்ற? கொட்டா உள்ள இருக்கும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? டேய் பையா உள்ள உட்கார்ந்து இருக்காத, வெளிய போய் நாங்க என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தீங்க. அதனால நீங்க இப்ப பண்ணுவீங்களா? ஏண்டா அது இத பார்க்க கூடாது, வேற எதுவும் பார்க்கணும். சொன்னா இத பாத்துட்டு வச்சுக்க, உனக்கு வாரி அடிச்சிடும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கியா? ஒண்ணோட கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத 500 கொடுங்க. அந்த 500 காலையில வாங்கிட்டு போ. ஆமா சொல்றீங்க. அப்போ கட்டா வச்சு பாரு. 500 போலான்னு சொல்லிட்டீங்க, லீவும் குத்துட்டீங்க. நானும் போயிட்டேன். அரண்மனைக்கு வந்தா எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? ஏடா உனக்கு லீவு கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு கிடையாது. போடா பிரியாணி சோறு போறோம். பிரியாணி 3 வேலையா? 3 வேலையா குத்து அனுப்புறீங்களா? மேல போய் அனுப்புறேன். சந்தோஷமா இருக்க வேண்டும். என்னடா இங்க என் கோயம் என் குஞ்சு தேடுறேன். என்ன தேடுறேன்? கோயம் என் குஞ்சு தேடுறேன். என் வீட்டு கோழி என் வீட்டு குஞ்சுன்னு சொல்லு. என்ன கோழி குஞ்சு? எங்க வாயில பூ என்ன எங்க வந்து தேடுறது? இங்க தேடுறது கோயம் என் 5 குஞ்சு தேடுறேன். கோழி குஞ்சு அப்படி சொல்லு. தவறா நினைக்காதீங்க. முச்சாமியா ஐயா இங்க அதோ தெரிஞ்ச முச்சாமி வீட்டுல பக்கத்துல கோபால் வீடு பக்கத்துல முனியப்பன். அவங்க வீட்டுல ஒரே ஒரு சேவல் இருக்குது. எந்த ஒரே ஒரு பொட்டை, எந்த ஒரே ஒரு ஐயா என் கோழி பொட்டை. அந்த பொட்டை கோழிக்குது. அந்த சேவலை பார்த்த உடனே அது எப்படிக்குதோ ஏற்குதோ தெரியல. அந்த சேவல் பொட்டியும் பார்க்கணும். அதனால என் கோழி குஞ்சு தானே கோழி
விடாத. எனக்கு மட்டும் பாசம் இல்லையா என்ன? என் மீது உனக்கு அன்பு இருக்கு. ஆமாங்க. எப்படி தெரியுமா? ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. எங்கடா டேய்? ஓம் ஐயப்பா சரணமையப்பா. ஆமா, சரணமையப்பா. இடுபடி கட்டுங்க. எங்க இந்த பக்கத்துல வரணும். நடக்கணும் போறியா? என்ன நடத்த போற? ஒத்தை தங்க சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு. யார் சரவணம் அப்பா? யார் சரவணம் அப்பா? சரணமையப்பா. சரணமையப்பா. சபரிமலைக்கு எப்படி தெரியுமா போறேன்? எப்படி போற? கத்தரையே நீ பார். கத்தரையே ஐயப்ப கோயில் தானே போறா? ஆமா. இப்ப நரிசந்திர கத்திர வந்தாரு. கத்தரை பாடுபடா. நீ எந்த கோயிலுக்கு போற? எந்த கோயிலுக்கு போற? சபரிமலைக்கு போறேன். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போடா. எல்லா சாமி வேண்டி போட்டா அப்படியா? இறைவனிடம் கையே திங்க. நமஸ்தே. நமஸ்தே. பல்லாவரம் போய். டேய், வாயை திறக்காதடா நீ, வாயை திறக்காதடா. ஏய், ஓய், ரெண்டு திப்பியே தரக்காத. திப்பியே போடா. தரக்காத. போடா, உனக்கு வேலை இல்லை. சபரிமலைக்கு போகணுமா? சபரிமலைக்கே போ. சபரிமலைக்கு போய் அந்த என்னது இடுபடி செலுத்திட்டு இடுபடி செலுத்திட்டு பிறகு வா. பொட்டை தாங்க ஓடுமா? பொட்டை தேங்க வேணாம் போ. பொட்டை பொட்டை டேய், அப்படியே இப்படி. போடா, போடா. ஏய், என்ன சொன்னா? உக்காரு. அட புல்லு. என்ன ராஜா? ஏய்,